ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு தேடினால் என்ன பலன். இந்த நாள்ல கூட பாருங்க, இன்றைக்கு கூட நம்முடைய தேவனை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன பலன்களை நாம் பார்க்க முடியும் என்பதை குறித்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நான் சர்ச்சுக்கு போறேன், நான் சர்ச்சுக்கு போனாலும் என்ன பண்ணல, என் வியாதி மாறல, என் கடன் மாறல, என் வாழ்க்கை அப்படியேதான் காணப்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஆகவேதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்ப பாருங்க, யார் ஒருத்தர் தேவனை உண்மையா தேடுறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கூட என்ன பண்ணாதான் குறையப்படாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நிறைய நன்மைகள் குறைவுபடுதுன்னு சொன்னா நாம சரியா தேவனை தேடவில்லை என்று அர்த்தம். இன்றைக்கு எத்தனை பேர் தேவனை உண்மையா தேடிக்கொண்டிருக்கிறீங்க? தேவனை ஆசீர்வதிக்கணும், தேவன் எனக்கு உதவி செய்யணும், ஆண்டனுக்கு நன்மை செய்யணும், இதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களே. அப்ப எதிர்பார்க்கக்கூடிய நீங்க தேவனை சரியா தேடணும்ல. அதிகாலையில எழுந்து என்ன பண்ணும், கர்த்தரை தேடணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதிகாலையில தேடுகிறவனை கண்டடைவான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்ப பாருங்க, அதிகாலை நம்ம தேடுறோமா? பாருங்க, நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்றது இல்ல, தேவனை சரியா தேடுவதில்லை. தேடாம இருந்துட்டு என்ன பண்றோம்னா, நிறைய நேரத்துல என் வாழ்க்கையில நன்மை நடக்கல, அப்படியே தான் காணப்படுது. 5 வருஷமா சர்ச்சைக்கு போறேன், 10 வருஷமா சர்ச்சைக்கு போறேன், என் வாழ்க்கை மாறவே இல்லை. இப்படியே தான் நிறைய பேர் என்ன பண்றீங்க, அவிசுவாசமான காரியங்களை பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. ஒன்றும் இல்லைங்க, அலங்கார வாசல்ல உட்கார்ந்து கொண்டிருந்த இந்த பிச்சைக்காரனுக்கே தேவன் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் ஆலயத்துக்குள்ள ஓடி வந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்ய மாட்டாரா? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மைகளை தர மாட்டாரா? உங்க வியாதியை கர்த்தர் நீக்க மாட்டாரா? உங்க கண்ணை தேவன் மாற்ற மாட்டாரா? ஏன் உங்களுக்குள்ளாக விசுவாசம் இல்லாம போகுது? ஆகவேதான் நம் தேவன் என்ன பண்ணோம், தேடக்கூடிய நாம எந்த விதத்துல தேடிக்கொண்டிருக்கிறோம், கர்த்தரை நாம் எப்படி தேட வேண்டும். ஆகவேதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அப்ப பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் கர்த்தரை உண்மையா தேடுவான்னு சொன்னா, கர்த்தரை உண்மையாய் சார்ந்து கொள்வான் என்று சொன்னால், அவனுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்க கூடியவராய் இருப்பார். தாவீதுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய நிந்தைகள், அவமானங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தாவீது ஒரு நிமிஷம் கூட கர்த்தரை தேடாம இருக்கவே இல்லை. ஒரு நாளில் 6 தரம் தேவனை துதித்து கொண்டிருந்தார். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி என்ன பண்ணுமா, எப்போதும் என் வாயில இருக்கும். என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எப்படி கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? கர்த்தரை தேடினா ஒரு நன்மையும் குறையப்படுதுன்னு சொல்லப்பட்டிருக்கே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில நன்மைகள் குறையப்பட்டு காணப்படுது யோசிக்கிறீங்களா? எத்தனையோ பேர் பாருங்க, அந்த யோசனையே இல்லை. ஜெபத்துக்கு போறேன், அந்த பெரிய பெரிய மீட்டிங் போனா என் ஜெபம் கேட்கப்பட்டுரும், அந்த பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணா என் ஜெபம் கேட்கப்பட்டுரும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் என்ன பண்றீங்க, உங்களுடைய ஒரு சுய முயற்சியில ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. நீங்க முழங்கால் படிட்டு நீங்க கர்த்தரை தேடினாலே உங்கள் ஜெபத்தை தேவன் கேட்க வல்லவரா இருக்கிறார். என் அன்பு தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனை சரியான விதத்துல என்ன பண்ணணும், தேடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இப்ப பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது ரொம்ப அழகா சொல்றார். அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுவான் என்று சொன்னால் அவனுடைய எல்லா விதமான பயத்துக்கும் அவனை நீங்களாக்கி என்ன பண்ணுவாராம், ரட்சிப்பாராம். இன்றைக்கு கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் காரியம் நடக்கல, வயசாயிட்டே போகுது, இனி அவ்வளவுதான் திருமணமே நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை எனக்கு வயசாகி போயிடுச்சு, எனக்கு இனிமே பிள்ளையே பறக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த வீட்டை கட்டிட்டோம், இந்த வீட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இந்த வீட்டை எப்படி கட்டி முடிக்க போறோம்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை வியாதி நிமித்தமா, இந்த வியாதி இப்படியா இருக்குதே, இந்த வியாதியில எனக்கு என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் மறிச்சு போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு சில அந்த வியாதியை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? எந்த காரியங்களை
குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்க? இன்றைக்கு தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா விதமான பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டார் என்று சொன்னது போல, நீங்கள் தேவனை தேடுவீர்கள் ஆனால் தேவன் உங்களுடைய எல்லா விதமான பயத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, முதலாவதாக நீங்கள் தேவனை தேடும் பொழுது உங்களுடைய பயத்திலிருந்து தேவன் உங்களுக்கு விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவேதான் 2 தீமோத்தேயு 1:7 சொல்றாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். அவ பாருங்க, தேவனை ஒரு மனுஷன் உண்மையாய் தேடுவான் என்று சொன்னால் அவனுக்கு தேவன் என்ன பண்ணார்? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஒரு ஆவியை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பயத்துக்குரியவர்கள் அல்ல, உங்களுக்காக தேவன் இருக்கிறார். பயத்தை போக்கக்கூடிய தேவன் உங்களோட கூட இருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் இன்றைக்கு பிசாசை கண்டு பயந்து 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 என்ன பண்றோம்? வியாதியை கொண்டு வந்தா ஒரு பயம், பிரச்சனைகளை கொண்டு வந்தா பயம், அமாவாசையை பார்த்தா ஒரு பயம், பௌர்ணமியை பார்த்தா பயம். இப்படி நிறைய பேர் என்ன பண்றீங்க? ஒவ்வொரு சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கெல்லாம் பயந்து கொண்டே இருக்கிறீங்க. அப்ப தேவனை ஒரு மனுஷன் தேடுவான் என்று சொன்னால், தேவனை தேடக்கூடிய மனுஷன் எதை கண்டும் பயப்படவே கூடாது. விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் தேவனிடத்துல எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்ப பாருங்க, நம்ம விசுவாசம் சரியா இல்லாம போவதனால்தான் இந்த பயம் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் தேவனை சரியான விதத்துல தேடுவீங்கன்னு சொன்னா, தேவனை உண்மையாய் நீங்கள் பற்றிக்கொள்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எல்லா விதமான பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில இனி ஒரு போது நீங்க என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எப்ப தெரியுமா? நீங்கள் தேவனை தேடும் பொழுது. அன்றைக்கு பாருங்க, யோனாவின் புஸ்தகத்தை 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார், நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். ஹல்லேலூயா. இங்க யோனாவை குறித்து நாம பார்க்கிறோம். யோனா என்ன பண்றாரு? கீழ்ப்படியாம என்ன பண்றாரு? ஆண்டு சொல்ல நினிவேக்கு போக தர்ஷிஷுக்கு போறாரு. அது நிமித்தமா என்ன பண்றாரு? மீனின் வயிற்றுல போயிட்டு அவர் 3 நாள் என்ன பண்றாரு? அல்லும் பகலும் அங்கே இருக்கிறார். அப்போ அந்த நாற்றம் எடுத்த ஒரு இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மகன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அங்க அந்த நெருக்கத்திலிருந்து, அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுறார். அப்ப பாருங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு மனுஷன் தேடுறான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரும் பொழுது, ஒரு பாவத்துக்குள்ள சிக்குண்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்றோம்னா, நானே பாவத்துல இருக்கிறேங்க, நானே நெருக்கத்துல இருக்கேங்க, நான் எப்படிங்க ஆண்டரை நோக்கி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றது இல்லை, கர்த்தரை தேடுவது கிடையாது. நீங்கள் கர்த்தரை எந்த இடத்துல விழுந்து கிடக்குறீங்களோ அதே இடத்துல இருந்து நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுவீங்கன்னு சொன்னா, அவர் உங்களுடைய எல்லா விதமான பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சத்தத்துக்கு தேவன் செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் நாம் அதை என்ன பண்றது இல்லை, புரிந்து கொள்வதில்லை. இந்த நாள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல நீங்க இன்னைக்கு நெருக்கத்துல இருக்கிறீங்களா, அந்த நெருக்கத்திலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்டு பாருங்க. நீங்க பாதாளத்தின் அந்த இருள்ல இருக்கிறது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை இருளான வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை, சுற்றிலும் என்னை பாவம் நெருக்கி கொண்டிருக்கு, என்னால எழும்பவே முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களை குறித்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஆதியில நான் கர்த்தர் நல்லா தேடிக்கொண்டிருந்தம்மா, ஆதியில நான் தேவனுடைய சமூகத்துல அப்படி உற்சாகமா ஓடுவேன், தேவனுடைய சமூகத்துல அவ்வளவு நேரம் பாட்டு பாடுவேன், முழங்கால் படிட்டு அப்படி ஜெபம் பண்ணுவேன், தேவ சமூகத்துல அப்படி கர்த்தருக்காக கொடுப்பேன், அப்படியெல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த பாவ காரியங்கள் நிமித்தமாக என்னால எழும்பி எந்த ஒரு காரியங்கள் செய்ய முடியும்னு சொல்லிட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஒண்ணும் இல்லைங்க, அந்த பாதாளத்தின் அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அந்த இருள் நிறைந்த, அந்த நாற்றம் எடுத்த அந்த வாழ்க்கையிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் அந்த மீனுக்கு கட்டளையிட்டு அது கக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவஜனமே, எதை கண்டும் கவலைப்படாதீங்க. நீங்கள் தேவனை தேடுவீர்கள் என்று சொன்னால், முதலாவதாக உங்கள் பயத்திலிருந்து தேவன் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். எப்பேற்பட்ட பயம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தாலும், நிறைய பேர் பாருங்க, பயந்து 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 கூனி குறுகின ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வெளியே போனா எதனா ஒரு மாதிரி பேசிடுவாங்கம்மா, இந்த கடன், நிறைய பேர் நான் கடன் வாங்கிட்டேம்மா, அந்த கடன் கொடுக்காதனால எத்தனையோ பேர் என்னை நிந்திச்சு பேசி
கொண்டிருக்கிறாங்க, அவமானமா பார்த்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? இப்பொழுது கூட இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கடன் பிரச்சனை நிமித்தமாக அவமானத்தோடு, நிந்தையோடு, கலக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்க நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. இத்தனை லட்சம் கடன் ஆயிடுச்சு, என்ன எல்லாரும் என்ன பண்றாங்க, கேவலமா பேசுறாங்க, எங்க கணவருக்கும் வேலை இல்லை, எனக்கும் வேலை, என் பிள்ளைகளுக்கும் வேலை இல்லை, எங்க வாழ்க்கையில சாப்பிட்றது கூட சரியான ஒரு பணம் இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், நெருக்கமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க கர்த்தரை உண்மையாய் தேடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய எல்லா விதமான பயத்துக்கும் தேவன் உங்களை நீங்களாக்கி விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே முதலாவதாக நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது உங்களுடைய எல்லா விதமான பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை எடுத்து வாசிப்போம். அதிலேயே 34 சங்கீதம் 34:5 வாசிக்கும் பொழுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுவார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில வெட்கம் மாற்றப்படும். உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட வெட்கமான ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது உங்கள் வெட்கத்தை தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்தெந்த காரியங்களை நீங்கள் வெட்கப்பட்டு கூனி குறுகி நின்று கொண்டிருக்கிறீங்க? ஒருவேளை பிள்ளைன்னு சொல்லிட்டு வெட்கத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஒருவேளை கடன் நிமித்தமா வெட்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் வியாதியை நிமித்தமா என்ன பாவம் செஞ்சுச்சோ தெரியலங்க, இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களை ஏளனமா பேசி கொண்டிருக்கிறாங்களா? வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? ஒன்றும் இல்லைங்க, தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, நான் வெட்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு விசையாய் மனமிறங்குங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டு 430 வருஷம் ஒரு ராஜாக்களாய் வாழ வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு எகிப்துல எங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்களுக்கு முன்பாக தலை குனிந்து என்ன பண்றாங்க? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியான சாப்பாடு இல்லை, ஃப்ரீயா எந்த இடத்துக்கும் போக முடியாது, அவங்க இஷ்ட போன வேலைகளை செய்ய முடியாது. இப்ப பாருங்க, இப்பேற்பட்ட நிந்திக்கப்பட்ட, இப்பேற்பட்ட அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்கள், அவர்கள் கர்த்தரை தேடினார்கள். அவர்கள் கர்த்தரை தேடின பொழுது தேவன் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிப்பதற்காக மோசேயை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி மோசேயை கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கூட வெட்கம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை தேடி பாருங்க. அவர் உங்களுடைய எல்லா விதமான வெட்கத்துக்கும் உங்களை நீங்களாக்கி, ஆகவே சொல்றார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உங்க முகங்கள் கூட இன்னைக்கு வெட்க போய் காணப்பட்டிருக்கா? யாக்கோபு இனி வெட்கம் அடைவதில்லை, அவன் முகம் செத்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய முகத்தை கூட தேவன் வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த புதிய மாதத்துல உங்கள் முகம் செத்து போகாதபடிக்கு எந்தெந்த இடத்துல கூனி குறுகி நிற்கிறீங்களோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு தலை குனிந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையை தேவன் இன்றைக்கு புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களை தேவன் சாதாரணமாக தெரிந்து கொள்ளவில்லை. உங்களை அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து தேவன் எதற்காக மீட்டெடுத்தார்? நீங்கள் நல்ல மகிழ்ச்சியுள்ள ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காகத்தான். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் எதற்காக எடுத்தாருன்னு சொன்னா, பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிப்பதற்காக அவர்கள் ஒரு ராஜாக்களை போல, ஆசாரியர்களை போல வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம், அவருடைய தீர்மானம். ஆனால் அவர்களோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து தேவனை விட்டு தூரமா போயிட்டாங்க. நீங்க கூட ஒருவேளை தேவனுக்கு பிரியமா இல்லாம நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணி கொள்ளுங்கள். நான் இனி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகளாய், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் வாழ்வேன். நான் இனிமே கர்த்தரை சரியாய் தேடுவேன். அவரை தேடும் பொழுது என்னுடைய எல்லா விதமான பயத்தையும் கர்த்தர் நீக்குவார், என்னுடைய வெட்கத்தை கர்த்தர் மாற்றுவார், என் முகத்தை பிரகாசிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு கூட இன்றைக்கு தேவனை நோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுறதான எல்லா விதமான வெட்கத்தையும், எல்லா விதமான நிந்தையையும், எல்லா விதமான அவமானத்தையும் தேவன் நீக்கி உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். யாவரும் சிறிய ஜெபத்தை ஏறிடும்.
எடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட ஆண்டவரே, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொன்னது போல, இன்றைக்கு யாரெல்லாம் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்கு தேவன் செவி கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய பயத்திலிருந்து விடுதலையாக்கி அந்த பிள்ளைகளுடைய வெட்கத்தை கர்த்தர் மாற்றி அந்த பிள்ளைகளுடைய முகங்களை தேவன் பிரகாசிக்க செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு யோனா ஆண்டவரை நெருக்கத்திலிருந்து, அந்த இருளான வாழ்க்கையிலிருந்து, நாற்றமெடுத்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த மகனுக்கு ஒரு விடுதலை கொடுத்த தேவன் அல்லவா. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த ஜெபத்துல ஆண்டவரே பங்கு பெற்றுக் கொண்டிருக்காங்களோ அந்த பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் விடுதலையாக்கி நீர் ஆசீர்வதிக்க போவதற்காய் ஸ்தோத்திரம். உங்க தயவுள்ள கரத்தினால பிள்ளைகளை கர்த்தர் மூடிக்கொள்ளுங்கப்பா. ஆவியினரை பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.